கடவுளின் மகனான இயேசு தனது அற்புதங்களுக்காக அறியப்பட்டவர். அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார், தொலைந்து போனவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார், புயல்களை அமைதிப்படுத்தினார், இறந்தவர்களை கூட உயிர்ப்பிச்சார். இயேசுவின் அன்புக்கு எல்லையே இல்லை. அவர் எப்போதும் துன்புறும் மக்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கினார். இயற்கையின் மீது அவருக்கு இருந்த ஆற்றல் அவரது தெய்வீக தன்மைக்கு சான்றாகும். இயேசு தண்ணீரின் மீது நடந்தார், புயல்களை அமைதிப்படுத்தினார், இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்தினார். தனது ஊழியம் முழுவதும் கடவுளின் அன்பு மற்றும் வல்லமையை நிரூபிக்க இயேசு அற்புதங்களை பயன்படுத்தினார். அவர் எப்போதும் மக்களின் நலனுக்காக செயல்பட்டார். ஒவ்வொரு அற்புதமும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகவும் கடவுளா எல்லாம் சாத்தியம் என வாக்குறுதியாகவும் இருந்தது. இயேசுவின் செயல்கள் மக்களுக்கு நம்பிக்கையை வழங்கின. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிகும் இந்த கதைகள் நம்மை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றன. பைபிள் வாசிப்பது மற்றும் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்வது நம்மை நம்பிக்கையுடன் நிரப்புகிறது. நம்பிக்கையா மலைகளை நகர்த்த முடியும் என்றும், இருட்ட காலங்களில் சூடட் நம்பிக்கை நிலைச்சிருக்கும் என்னும் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஒவ்வொரு புதிய நாளும் புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. ஒரு மாலை இயேசு தனது சீடர்களை கலிலேயா கடலுக்கு அப்பால் செல்லுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் அவர்களை சந்திக்க திட்டமிட்டார். சீடர்கள் பயணம் செய்த போது ஒரு பயங்கர புயல் எழுந்தது. காற்று அலறியது, அலைகள் படகின் மீது மோதி அத தண்ணீரா நிரப்பின. அனுபவம் வாய்ந்த மீனவர்களான சீடர்கள் பயந்து போயினர். இவ்வளவு பயங்கரமான புயலை அவர்கள் இதற்கு முன் பார்த்ததில்லை. படகை மிக்க வைக்க போராடிய போது அவர்களின் இதயங்களே பயம் பிடிச்சு கொண்டது. அந்த இரவில் தப்பி பிழைப்போமா என்று அவர்கள் யோசித்தார்கள். புயலின் மத்தியிலே சீடர்கள் தண்ணீரிலே தங்களை நோக்கி நடந்து வரும் ஒரு உருவத்தை கண்டார்கள். அது ஒரு பேய் என்று நினைச்சு அவர்கள் பயத்தில் அலறினாங்க. ஆனா பின்னர் அவர்கள் ஒரு பழக்கமான குரலை கேட்டார்கள். தைரியமா இருங்க, நாதா, பயப்படாதீங்க, அது இயேசு. அவர் தண்ணீரில் நடந்து அவர்களை காப்பாற்ற வந்தார். அவர்களின் ஆச்சரியத்தை கற்பனை செய்து பாருங்க. நான்காம் பகுதி சந்தேகமும் பயமும் நிழல்களை வீசுகின்றன. எப்போதும் துணிச்சலான பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, அது உண்மையில் நீங்க தான் என்றா தண்ணீரில் உங்களிடம் வர சொல்லுங்க என்று கூறினார். இயேசு வா என்ன பதிலளித்தார். நம்பிக்கையா நிரம்பிய பேதுரு படகிலிருந்து இறங்கி தண்ணீரில் இறங்கினார். இயேசுவின் மீது பார்வையை நிலைநிறுத்தி சில அடிகள் எடுத்து வைத்தார். ஆனா பின்னர் அவர் காற்றையும் அலைகளையும் கவனித்தார். சந்தேகம் அவரது இதயத்தில் ஊடுருவியது. அவர் இயேசுவிடமிருந்து பார்வையை திருப்பி புயலில் கவனம் செலுத்தினார். உடனடியா அவர் மூழ்க தொடங்கினார். ஹந்தாம் பகு நம்பிக்கை கலங்கிய நீர் மீது பாலம். ஆண்டவரே, என்ன காப்பாத்துங்க. பேதுரு பயத்துல சூறினார். அவர் தண்ணீர்ல மூழ்கி கொண்டிருந்தார். அப்போது இயேசு அவரை காப்பாற்ற தன் கையை நீட்டினார். உடனே இயேசு கையை நீட்டி அவரை பிடிச்சார். பேதுரு இயேசுவின் கையை பிடிச்ச போது அவருக்கு நம்பிக்கை வந்தது. கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவனே ஏன் சந்தேகப்பட்டார் என்று இயேசு கேட்டார். இருவரும் சேர்ந்து படகில் ஏறினார்கள். புயல் அற்புதமானது. சீட்கள் ஆச்சரியப்பட்டார்கள், மனத்தாழ்மை அடைந்தார்கள். அவர்கள் இயேசுவின் வல்லமையை உணர்ந்தனர். அவர்கள் கடவுளின் வல்லமையை நேரில் கண்டார்கள். இயேசுவின் வல்லமையை உணர்ந்த அவர்கள் நம்பிக்கையின் சக்தியை உணர்ந்தனர். இந்த நம்புடியாத நிகழ்வு அவர்களுக்கு நம்பிக்கையை பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை கற்பித்தது. அவர்கள் நம்பிக்கையின் சக்தியை உணர்ந்தனர். அவர்கள் இயேசுவை நம்பிய போது சாத்தியமற்றது சூட சாத்தியமானது. நம்பிக்கை அவர்களை முன்னேற்றியது. ஆனா சந்தேகமும் பயமும் அவர்களை வழி தவறு செய்யும். சந்தேகம் அவர்களை திசைமார் செய்தது. ஆறாம் பகுதி எல்லா காலத்துக்கும் ஒரு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கம். தண்ணீரில் நடக்கும் இயேசுவின் கதை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டுகிறது. வாழ்க்கையின் புயல்களுக்கு மத்தியிலும் இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அவர் நம்மை கைவிட மாட்டார், எப்போதும் நம்மை காப்பாற்றுவார். கஷ்ட காலங்களில் அவர் நமது நங்கூரம், நம்மை பாதுகாக்கும் ஆற்றல். நாம் தொலைந்து போகும்போது நமது வழிகாட்டி, நாம் பயப்படும் போது நமது நம்பிக்கை.
பேதுருவை போலவே நாம் சில சமயங்களில் தடுமாறலாம். ஆனா நாம் இயேசுவின் மீது நம் பார்வையை நிலைநிறுத்தி அவரது அன்பு மற்றும் வல்லமையே நம்பினால் எந்த தடையையும் கடக்க முடியும். அவர் நம்மை வழிநடத்தி நம் பயங்களை நீக்கி நம்பிக்கையுடன் வாழ்வுதுவார்.